அமைச்சர் என் நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரன் வீட்டில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறையின் சோதனை தற்போது நிறைவு பெற்றுள்ளது. ஆரியபுரம் பிஷப் கார்டன் பகுதிகளில் உள்ள என் ரவிச்சந்திரன் வீட்டில் நடந்து வந்த சோதனை தற்போது நிறைவு பெற்றுள்ளது. சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றதை குறித்து கூடுதல் விவரங்கள். அமைச்சர் நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் சோதனை நடத்தினார்கள். ரவிச்சந்திரன் நடத்தி வரக்கூடிய டிவிஎச் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை என்பது நடந்தது. அந்த சோதனை இன்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. சென்னை அபிராமிபுரம் பிஷப் கார்டன் பகுதியில் இருந்த ரவிச்சந்திரனுடைய வீட்டிலும் சோதனை தொடர்ந்தது. மேலும் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று விசாரணைக்காக அழைத்து சென்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டது. 3.25 மணி நேரம் நடந்த அந்த விசாரணையில் அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2021ஆம் ஆண்டு சிபிஐ பதிவு செய்த ஒரு வழக்கை மையமாக வைத்துதான் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. வங்கி கடனாக 22 கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு அதனை மோசடி செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கில் அந்த வங்கி கடன் பெறுவதற்கான உத்தரவாதத்தை ரவிச்சந்திரன் கையெழுத்திட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கிற்குள் ரவிச்சந்திரன் உள்ளே வருகிறார். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த 22 கோடி ரூபாய் போலி நிறுவனங்கள் மூலமாக சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினார்கள். அது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் 13 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் சோதனை நடந்தது. அந்த சோதனை இன்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. இந்த சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. நாளை இந்த வழக்கு தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்களை அமலாக்கத்துறை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.